ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த காலத்துல பண்டம் மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இன்னொரு பொருளை வாங்குவோம். இப்ப சமூகத்துல ஒரு பிரபலமான ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் யூனியன், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின விளக்கமும் அதை பத்தின ஒரு சிறப்பு நேர்காணல் இன்றையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். வணக்கம் சௌமியா. வணக்கம் சின்னா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, யூரோப்பியன் யூனியன், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இதுல என்ன விளக்கம் நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பது இரு நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தம். அதாவது இந்திய நாட்டின் பொருட்களும் சரி, ஐரோப்பிய சந்தையில் உற்பத்தியாகும் பொருட்களும் சரி, இந்தியாவிற்கு வந்தடைவதும் இல்லை இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் ஐரோப்பிய சந்தைக்கு சென்றடைவதையும் இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி, அதாவது சுங்க வரி இல்லாமல் மக்களை எளிதில் சென்று சேரக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதாவது கன்சியூமர்ஸ்க்கு தேவையான ப்ராடக்டை ஈஸியாக டேக்ஸ் இல்லாமல், ஒரு டியூட்டி சார்ஜ் இல்லாமல் மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்ப்பது மூலமாக இம்போர்ட்ஸ் நமக்கு காஸ்ட்லி கம்மியாகும், எக்ஸ்போர்ட்ஸும் காஸ்ட்லினஸ் கம்மியாகும். அப்போது சீப்பாக கிடைக்கிற பொருளை மக்கள் நிறைய வாங்குவாங்க, வர்த்தகம் தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்போ வேலை வாய்ப்புகளும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் எஃப்டிஏ உடைய சிம்பிள் கான்செப்ட். ஓகே சௌமியா, எஃப்டிஏ அப்படிங்கிறது சுங்கவரி இல்லாமல் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் செய்கிறது சொன்னீங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தை, அதனுடைய விளக்கம் என்ன சௌமியா? சரியான கேள்வி சின்னன். ஏன்னா இந்த இயூங்கிற வார்த்தைக்கான பொருளே பல பேருக்கு தெரியறதில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் என்பது ஒரு நாடு கிடையாது. எப்படி இந்தியா 28 ஸ்டேட்ஸையும் 8 யூடியையும் கொண்டிருக்குதோ, நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டியாக ஒரு நாடாக இருக்கும். ஆனால் யூரோப்பில் இருக்கிற பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி முதலிய 27 நாடுகள் சேர்ந்தது தான் ஐரோப்பிய ஒன்றியம். ஓகே சௌமியா, அந்த ஐரோப்பிய ஒன்றியம்ல கிட்டத்தட்ட இத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தீங்க. அங்க வர்த்தகம் பண்றதுக்கு வரி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தியிருந்தீங்க. அப்ப இந்தியாவில இருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அங்க மட்டும் ஏன் ட்ரம்ப் அவர்கள் வரி போடுறாரு? அதுக்கு என்ன காரணம்? இந்த வரினால எத்தனையோ பேர் பாதிப்படைகிறாங்க இல்லையா? இப்ப எடுத்துக்காட்டா திருப்பூர் எடுத்துக்கோங்க, அங்க ஜவுளி இண்டஸ்ட்ரி இருக்கு. அங்க எவ்வளவு பேர் இந்த வரி போட்டதுனால வேலை வாய்ப்பையே இழக்கக்கூடிய ஒரு தருணம் வருது. அப்ப அமெரிக்காவில் மட்டும் ஏன் இந்த வரி, யூரோப்பிய ஒன்றிய அந்த நாடுகளில் மட்டும் ஏன் வரி இல்லை? இதை கொஞ்சம் விவரமா விளக்கி நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக சின்னன், நீங்க கேட்கறது ட்ரம்ப் டாரிஃப் பத்தி. அவர் இந்தியாவுக்கு மட்டும் வரி விதிக்கல, உலக நாடுகள் அனைத்துக்குமே அமெரிக்காவுக்கு கொண்டு வர பொருட்களுக்கு இந்த ட்ரம்ப் டாரிஃப் விதிக்கப்படுது. ஸோ இதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்ட இயூ கடந்த 2 டிகேட்ஸ்களா, கிட்டத்தட்ட 18 வருஷமா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நமக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு முன்னெடுப்பு வந்திருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் சீனா மீதான டிபெண்டன்சியை கம்மி பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான பார்ட்னர் தேவை. இப்போ இருக்கிற உலக சூழ்நிலையில ரஷ்யா உக்ரைன் போரை பார்த்துட்டோம், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் இந்த போர்க்களத்துல ஒரு கேம் ஆடுறாரு. அப்போ அந்த கேம்ல இருந்து ஒரு விதிவிலக்கான ஒரு இடத்த யூரோப்பிய யூனியன் தேடுறாங்க. அப்போ நம்ம இந்தியா கண்ணில் பட்டிருக்கு. சீனாவிடமிருந்து டிபெண்டன்சி குறைக்கிறதுக்காக அதன் அண்டை நாடான இந்தியாவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேவை ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர், நம்ம இந்திய நாட்டின் தேவை எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற வேணும். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்டு லேபர்ஸை அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற லார்ஜஸ்ட் பாப்புலேஷனை ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸாக பார்க்குறாங்க. அவங்க டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கவும் விரும்புகிறாங்க. அதுதான் இந்த எஃப்டிஏ உடைய ஆரம்ப புள்ளி. ஓகே சௌமியா, சிறப்பாக பதில் சொன்னீங்க. இந்தியா மேட் இன் இந்தியாவை மாற்றுறது தான் இதோட முக்கிய நோக்கம், இதோட கண்ணோட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் உங்களுக்கு தெரியுது. இதில் மேட் இன் இந்தியாவை மாற்றுறதுனால நமக்கு என்ன பயன்? அதை கொஞ்சம் பற்றி விவரமாக சொல்லுங்கள். 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸோ இல்லை ஆல்ஃபா கிட்ஸோ விளையாடுற மாதிரி நம்ம பப்ஜியோ இல்லை ஆன்லைன் கேம்ஸோ விளையாடுறது கிடையாது. கையில் எடுத்து சொப்பு சாமான் பொம்மை விளையாடி இருக்கோம். அப்போ நம்ம பார்த்த பரவலான ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மேட் இன் சீனா. இந்த வார்த்தையை திருப்பி எழுதுறதுக்காக இப்போ நம்ம
இந்திய நாடு போராடிட்டு இருக்கு. லோக்கல் ஃபார் லோக்கல் மூலமா ஆத்ம நிர்பர்தாவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப மேக் இன் இந்தியாங்கிற திட்டத்து மூலமா நம்ம நாட்டுல உற்பத்தி செஞ்சு நம்மளுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை அச்சீவ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நாட்டுல உற்பத்தி செய்த ஒரு திருப்பூர் பனியனை ஒரு ஐரோப்பியர் போடுறதுக்கான வாய்ப்பு கூடிய சீக்கிரத்துல வந்துடும். நீங்க கேட்ட திருப்பூர் கோயம்புத்தூர் பெல்ட்ல ஜவுளி துறைகள் இருக்கு. அதுல எவ்வளவு கார்மெண்ட் ஃபேக்டரிகள் இருக்கு, சின்ன சின்ன யூனிட்லயும் இருக்கு. அவங்களுக்கு நேரடியாவே யூரோப்ல இருந்து ஒரு ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த FTA வழங்குது. சென்னையில் தான் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. இது உலகத்திலே லார்ஜஸ்ட் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்றது கிடையாது. தோல் பதனிடுதல், அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எப்படி ஃபினிஷ்டு குட்ஸா மாத்துறது. ஒரு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை பெல்ட்டில் இந்த தோல் பதனிடுதல் ஃபேக்ட்ரிஸ் அதிகம். அப்போது இந்த லோக்கல் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் யூரோப்பிய சந்தையில் போய் ரீச் ஆகும்னு சொன்னால் நம்ம முடியுதான். அதுவும் இதனால் பெனிஃபிட் ஆக போகிறது அங்கே வேலை செய்கிற ஒரு பாமர மக்கள் தான். அதாவது தோல் ஃபேக்ட்ரிக்கு போகிற ஒரு பெண் போயிட்டு வேலை செய்துட்டு வராங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறத விடவும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக. இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம தான் ஃபார்மசி ஹப்பா வந்து அறியப்படுது வேர்ல்டில். கரோனா டைம்லையும் நம்ம நிறைய நாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இப்போ இதன் மூலமாக நம்மளுடைய ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய தரத்தை உயர்த்தணும்னா நம்மளுடைய இந்திய மருந்துகள் ஜெனரிக் மெடிசின்ஸை நம்ம ஐரோப்பிய யூனியனுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் செக்டர். இந்தியாவில் ஏற்படுற ஆட்டோமொபைல் செக்டர் எக்ஸ்போர்ட்ஸில் கிட்டத்தட்ட 30% தமிழகம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 கார் வரைக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. சொன்னால் நம்ம முடியுது அவங்களால. இந்த ஆட்டோமேஷன் செக்டரை நம்ம கோஆப்ரேட் பண்ணி உபயோகப்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஐரோப்பிய சந்தையில் விற்கக்கூடிய BMW இந்திய சாலைகளில் ஓடும். இதுதான் FTAவோட. ஓகே சௌமியா, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால இந்தியாவில் எப்படி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக நம்முடைய இந்திய இளைஞர்கள் நிறைய பேர் IT படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. அப்போ சர்வீஸ் செக்டரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலமா இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆனா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேக்டரிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு தேவைப்படுற தொழிலாளர்களும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படி வேலை வாய்ப்பை நம்ம உறுதி செய்யலாம். நம்ம தமிழக அரசாங்கத்துல TN அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் நான் முதல்வன் திட்டத்துல நடக்குது. அப்ப இந்த புத்தாக்க மாநாடு மூலமாகவும் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் MSMEஸையும் நம்ம அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த MSMEஸும் ஸ்டார்ட் அப்ஸும் கண்டிப்பா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான சர்வீசஸ் அண்ட் கூட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ற அளவுக்கு நம்ம எக்யூப்டாகவும் என்ரிச்டாகவும் தான் இருக்கும். உலக செய்திகளை உள்ளங்கையில வச்சிருக்காங்க சௌமியா. அதை மக்களுக்கு புரிகிற அளவுல தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி. இது போன்ற காணொலிகளை நீங்க திரும்ப பார்க்க மறக்காம ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்.